திடீர்னு தாங்க முடியாத இடுப்பு வலி வந்துருச்சுங்களா? அதுவும் தொடர்ந்து நம்ம தும்பிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இடுப்புல வலி வந்துரும். அதே மாதிரி குனிஞ்சு ஏதாவது ஒரு பொருள எடுத்து நிமிரும் போதுமே சடனா பயங்கரமான இடுப்பு வலி வந்துரும். ஸோ இந்த மாரி இடுப்பு வலி வரும்போது, நீங்க நேரா படுக்க முடியாது. படுத்திருக்கும்போது முதுகுல ஏதோ ஒரு குழி இருக்க மாரி, முதுகு தரையில படியாத மாரி இருக்கும். அதே மாரி நேரா படுத்தா தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி படுக்கலான்னு பார்த்தா, திரும்புறது அத விட கஷ்டமா இருக்கும். ஸோ சுத்தமா திரும்பி படுக்க முடியாது. பயங்கர வலியோட கஷ்டப்பட்டு திரும்ப வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி படுத்திருந்து எழுந்து உட்காரும் போதும் பயங்கரமா வலிக்கும். உட்கார்ந்துட்டு எழுந்துச்சு நிக்கும் போதுமே நிமிர்றது வரைக்கும் ரொம்ப வலியா இருக்கும். இந்த மாரி இடுப்புல, அதுலயும் குறிப்பா கீழ் முதுகுல திடீர்னு தாங்க முடியாத வலி வர்றதுக்கான காரணம் என்ன? அத சரி பண்றதுக்கான பயிற்சிகள் என்ன? அதுலயும் குறிப்பா இந்த வலி எவ்வளவு நாள்ல சரியாகும்? வலி இருக்கும்போது என்ன மாரியான பயிற்சிகள் பண்ணலாம்? அப்படின்றத இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வலிய பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் குடுத்துடுறேன். அதாவது நெறைய பேரு இந்த மாரி திடீர்னு தாங்க முடியாத வலி வந்தா, அது சயாட்டிகா வலி அப்படின்னு நெனச்சுக்கிறீங்க. ஸோ உங்களோட வலி சயாட்டிகா பிரச்சனையினால தான் வருதா? இல்லையா? அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படின்றதுக்கு ஏற்கனவே நான் ஒரு பேக் பெயின் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அதே மாரி வீடியோவோட எண்ட்லயும் நான் அந்த வீடியோவ போடுறேன். வீடியோவ முடிச்சுட்டு நீங்க அதையும் பார்த்து உங்க பிரச்சனை சயாட்டிகாவா? இல்லையா? வேற என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த வலிக்கு வருவோம். இந்த ஒரு தாங்க முடியாத இடுப்பு வலி பெரும்பாலும் உங்களுக்கு தசை பிரச்சனையால், குறிப்பா எரெக்டார் ஸ்பைனி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இந்த வலி வர்றதுக்கு முன்னாடி நாள் அதிக அளவு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்திருக்கலாம். இல்ல திடீர்னு நெறைய நேரம் எங்கேயாவது நின்னு இருக்கலாம். இல்ல ஷாப்பிங் போயிருக்கலாம். இல்ல அதிக நேரம் எங்கேயாவது உட்கார வேண்டிய சிச்சுவேஷன் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருந்திருப்பீங்க. இல்ல எங்கேயோ டிராவலிங் நீண்ட தூரம் டிராவல் உட்கார்ந்துட்டே பண்ணிட்டு போனீங்கனாலுமே, இந்த ஒரு எரெக்டார் ஸ்பைனே உங்கள இப்படி நிமிர்ந்து உட்கார்ந்து புடிச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய தசை. ஸோ இந்த தசை ஸ்ட்ரெயின் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதோட கன்டினியூவா இருமல், தும்பல் மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போதுமே, இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் டீஹைட்ரேஷனாவும் இருக்கலாம். நீங்க தண்ணி ஒழுங்கா குடிக்கலனாலுமே, மசில் டீஹைட்ரேஷன்னால கிராம்ப் ஆகுறதுக்கு, மசில் கேட்ச் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதுவே இந்த மாரி ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும்போது மசில் ஸ்பாசமா மாறிடும். மசில் ஸ்பாசம்னா, இதுக்கு மேல மசிலால மூவ் பண்ண முடியாது. ஒரு சடன் இன்வாலன்டரி கன்ட்ராக்ஷன். திடீர்னு இறுக்கி பிடிச்சுக்கிறது. இத ஜெனரல் டெர்ம்ல நம்ம மசில் கேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாரி பிடிப்பு நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கம் மாரி உருண்டையா, இறுக்கமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாரி இருந்ததுன்னா, இது கன்ஃபார்மா உங்களுக்கு மசில் ஸ்பாசம் தான். இதுதான் லோவர் பேக் பெயின்ல இருக்கிறதுலே சடனா தாங்க முடியாத வலிய குடுக்கும். எந்த மூவ்மெண்ட் பண்ணாலும் வலிய குடுக்கும். சரிங்களா? இப்ப இது மசில் ஸ்ட்ரெயின் அப்படின்றோம்னா, இது எவ்வளோ நாள்ல குறையும்? ஸோ எவ்வளோ நாள்ல குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா, 48 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரம். அதாவது 2 நாள்ல இருந்து 3 நாள்ல இயற்கையா நீங்க எதுவும் பண்ணலனாலும் அது குறையணும். ஒருவேளை எல்லாருக்கும் இது குறையாது. ஏன்னா, வயது, அதுக்கப்புறம் உங்களோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கு? என்ன மாரியான வேலை பார்க்குறீங்க? தொடர்ந்து இந்த மசிலுக்கு ஸ்ட்ரெயின் குடுத்துட்டே இருக்கும்போது, இந்த வலி உடனே போகாது. கொஞ்ச நாளுக்கு இருந்துகிட்டே உங்களுக்கு தொல்லை குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்? இந்த வலி வந்துருச்சு அப்படின்னா, முதல் 3 நாள் என்ன மாரியான எக்ஸர்சைஸஸ் பண்ணணும்? ஏன்னா, நம்ம ஊர்ல நெறைய பேருக்கு வலி வந்தா தான் எக்ஸர்சைஸ் பண்ணணுன்ற ஞாபகமே வரும். ஸோ அந்த மாரி உங்களுக்கும் வலி வந்ததுக்கப்புறம் உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, அதுக்கு நீங்க என்ன மாரி எக்ஸர்சைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோல இப்ப அடுத்து சொல்லப் போறேன். நீங்க தப்பான எக்ஸர்சைஸ் இல்ல ஏற்கனவே நீங்க பேக் பெயின்க்குன்னு சொல்லி எக்ஸர்சைஸ் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. உடனே உட்கார்ந்து வலி வந்ததும் சிவியர் பெயினோட அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாரி இந்த வலி இருக்கும்போது பெயின் கில்லர் கூட சில நேரம் ஃபெயிலியர் ஆயிரும். பெயின் கில்லர் போட்டுமே உங்களுக்கு வலியில எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வலிய குறைக்கிறதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் குடுங்க. நீங்க வேலைய திரும்ப திரும்ப அந்த மசில ஸ்ட்ரெயின் பண்ணாம அந்த மசிலுக்கு ரெஸ்ட் குடுங்க. செகண்ட், மசில ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹாட் பேக் குடுங்க. நான் சொன்ன மாரி முதல் 48 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரம் காலையிலயும் சாயந்தரமும் ஹாட் பேக் சுடு தண்ணி ஒருத்தர குடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே 3 நாள்ல இந்த வலி பெரும்பாலும் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாரி அடுத்த பார்ட் எக்ஸர்சைஸ். இந்த வலி இருக்கும்போது என்ன மாரி எக்ஸர்சைஸஸ் பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஒருவேளை இந்த எக்ஸர்சைஸஸ் பண்ணும்போது உங்களுக்கு வலி அதிகமா இருந்தது அப்படின்னா, இது உங்களுக்கானது கிடையாது. நீங்க பக்கத்துல இருக்க டாக்டர பார்த்து சரியான உங்க பிரச்சனைகள தெரிஞ்சுட்டு அதுக்கான பயிற்சியையும், ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. ஓகே. சரி, இப்போ காமனா நம்ம இப்ப என்ன என்ன மாரியான எக்ஸர்சைஸஸ் பண்ணி இந்த வலிய மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரெஸ்ட் எடுக்கும்போது நீங்க பண்ண வேண்டிய முதல் எக்ஸர்சைஸ், இங்க பாருங்க, உங்க 2 கையையும் உங்க வயிறு மேல வச்சுக்கோங்க. மூச்ச உள்ள இழுத்து வயிற லூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப, அதாவது மூக்கு வழியா மூச்ச உள்ள இழுக்கும்போது வயிற லூஸா வச்சுக்கோங்க. வாய் வழியா மூச்ச வெளியில விடும்போது வயிற இறுக்கி டைட் பண்ணி உள்ள இழுக்கணும். சரிங்களா? இங்க பாருங்க. இந்த மாரி வயிற டைட் பண்ணிக்கணும். திரும்ப
மூச்சை இழுக்கும்போது வயிறு பெருசாகணும். திருப்ப வயிறை டைட் பண்ணி உள்ள எடுத்துக்கணும். மூச்சை வெளியில விடும்போது அதை கை வச்சு ஃபீல் பண்ணுங்க. வயிறு பெருசாகி உள்ள போறத நீங்க கை வச்சு ஃபீல் பண்ணுங்க. ஸோ இந்த ரிவர்ஸ்ல பண்ணிட்டீங்கன்னா வலி அதிகமாயிடும். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சு பண்ணுங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது வயிறை லூஸா வெளியில தள்ளுங்க. திருப்ப மூச்சை வெளியில விடும்போது வயிறை உள்ள டைட் பண்ணி இடுங்க. 1 2 3 4 5 இது மாதிரி 10 முறை பண்ணணும். சரிங்களா? அடுத்தது ஜஸ்ட் ரிலாக்ஸா படுத்துட்டு பாதத்தை இப்படி கீழே மேல அசைங்க. இது மாதிரி ஒரு 10 முறை பாதத்தை கீழே மேல அசைச்சிட்டீங்கன்னா இது முடிஞ்சிடும். அடுத்தது பொறுமையா ஒரு காலை இப்படி மடக்கி நீட்டுங்க. ஜென்டில் மூவ்மெண்ட்ஸ் கொடுங்க. ஹிப் ஜாயிண்ட்டுக்கும் நீ ஜாயிண்ட்டுக்கும். இது உங்களோட ஹீலிங்கை ப்ரொமோட் பண்ணும். ஸோ ரெஸ்ட்டும் ஹார்ட் பேக்கும் ரொம்ப முக்கியம். இனிஷியல் ஸ்டேஜ் வலி அதிகமாக இருக்கும்போது அதோட இந்த மாதிரி சிம்பிளா ஜென்டில் மூவ்மெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கலாம். இந்த காலுக்கு 10 முறை பண்ணிடுங்க. அடுத்த காலுக்கு ஒரு 10 முறை பொறுமையா அப்படி மடக்கி நீட்டினீங்கன்னா போதுமானது. ஸோ முதல் நாள் வலி அதிகமா இருக்கும்போது இவ்வளவுதான் பண்ணணும். அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணணும்னா சேம் இதே மாதிரி இந்த 3 எக்ஸசைஸையும் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து 4வதா இந்த மாதிரி காலை தூக்கி இந்த மாதிரி கையை கோத்து முட்டிக்கு பின்னாடி பிடிச்சி இப்படி மேலே இழுக்கணுங்க. இழுத்து அப்படியே வந்து ஒரு 20ல இருந்து 30 செகண்ட் பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு விட்டீங்கன்னா இதுவுமே பின்னாடி இருக்க அந்த மசிலை கொஞ்சம் லூஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். குறைஞ்சபட்சம் 20 செகண்ட் பிடிக்கணும். அதிகபட்சம் நீங்க 30-40 செகண்ட்லாம் கூட இப்படியே வச்சுட்டு நீங்க வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த காலுக்கு ஒரு 20ல இருந்து 30 செகண்ட் ஆவரேஜா பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த காலுக்கு ஒரு 20ல இருந்து 30 செகண்ட் பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 காலுக்கும் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது சிம்பிள் 2 காலையும் இப்படி மடக்கி ஒன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 கையும் இப்படி சைட்ல அகலமா வச்சுட்டு அப்படியே ரொட்டேஷன் பண்ணுங்க. ஹிப் நிறுத்துக்கிற ஒரு சிலர் இப்படி வந்து இங்க நிறுத்திட்டு அப்புறம் இப்படி பண்ணுவீங்க. அந்த மாதிரி நிறுத்தி பண்ணாதீங்க. மொத்தமா இப்படி போயிட்டு இங்க இருந்து அப்படியே கண்டினியூவா இந்த சைடு. ஸோ இப்படி 10 முறை பண்ணுங்க. தலையை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. லம்பார் ஸ்பைன் மட்டும் ரொட்டேட் ஆனா போதும். ஸோ இது மாதிரி 1 1 அப்படின்னு சொல்லி 10 கவுண்ட்ஸ் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இதோட 2 நாள் முடிஞ்சிடும். உங்களுக்கு 48 hours முடிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணுங்க. சேம் ஹார்ட் பேக் அண்ட் ரெஸ்ட்டை கண்டினியூ பண்ணிட்டு 3rd டே அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா இதே மாதிரி படுத்துக்கோங்க. படுத்துட்டு இதோட சேர்த்து இது வரைக்கும் நான் சொன்ன அந்த 6 எக்ஸசைஸோட 7வதா இடுப்பை தூக்குறதையும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை பொறுமையா இடுப்பை தூக்கி தூக்கி இறக்குங்க. ஸோ இது மாதிரி 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 காலையும் மடக்கிட்டு அப்படியே பொறுமையா காலை அப்படி விரிச்சு சேர்க்கணும். இது ஒரு 10 முறை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களோட இடுப்பு கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எந்த விதத்துலையும் இது உங்க வலியை அதிகப்படுத்தாது. ஸோ வலி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். இது 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி இடுப்பு வலி வருது. ஸோ இது வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும், இடுப்பு வலிக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காகவே நம்ம onelastmove.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்றோம். அதுவும் அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா பேக் ஃபிக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி இந்த இடுப்பு பிரச்சனை இருக்கவங்க என்ன மாதிரி பயிற்சிகள் ஆரம்பிக்கணும், தினமும் என்ன மாதிரி பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் 3ல இருந்து 6 மாசத்துக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் வாரத்துல இருக்க 7 நாளும் 7 விதமா எப்படி பயிற்சி பண்ணலான்ற பயிற்சிகளோட எக்ஸசைஸோட டுட்டோரியல் செய்முறை இதுல இருக்கும். ஸோ அந்த ஒரு பயிற்சி திட்டம் எக்ஸசைஸ் கோர்ஸை நீங்க மெம்பரா மாறி கத்துக்க முடியும். அந்த மெம்பர்ஷிப்பை நம்மளோட யூடியூப் வியூவர்ஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் பாதி விலையில கொடுக்குறேன். அதாவது 50% ஆஃபர்ல கொடுக்க போறேன். ஸோ அந்த ஆஃபர் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன் லாஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கான கூப்பன் கோட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த கூப்பன் கோடை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அதில் மெம்பரா ஜாயின் பண்ணும்போது
அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி வழியால் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா இதில் நான் சொல்லியிருக்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த வழியிலிருந்து விடுபடுங்க. மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோஸ் லைஃப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன்பெறதோட நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா இருக்காவது பயன்படுன்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க. நன்றி.